ஹலோ எவ்ரிவன், நனந்தி ரமேஷ் பேசுகிறேன். இப்போ இந்த பதிவை நீங்கள் பார்த்துட்டு இருக்கும்பொழுது உங்களை யார் நினைக்கிறா அப்படின்னு சொல்லி இன்ட்யூட்டிவாக நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாமா? ஸோ நான் 2 டெடி வச்சிட்ருக்கேன் என் கையில். ஸோ இந்த 2 டெடியில் உங்களுக்கு என்ன டெடி வந்து கனெக்ட் ஆகுதோ உங்கள் எனர்ஜி கூட அந்த டெடியை நீங்கள் பிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான நபர் உங்களை யார் நினச்சிட்டு இருக்காங்க இப்போ இந்த தருணத்தில் அப்படின்னு நம்ம பார்த்து ரொம்ப குவிக்காக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம சூஸ் பண்ண போகிறது பிங்க் கலர் நம்ம சூஸ் பண்ணலாம். பிங்க் கலர் நினச்சவங்களுக்கு பிங்க் கலர் டெடி நினச்சவங்களுக்கான ரீடிங்கை நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துடலாம். ஸோ இது வந்து ஒரு ரொம்ப இன்ட்யூட்டிவான ரீடிங்காக இருக்க போகுது. உங்களை பற்றி அவங்க என்ன நினைக்கிறாங்க, யார் என்ன நினச்சிட்டு இருக்கா, அந்த பர்சனோட சிக்னிஃபிகன்ஸோட நம்ம பார்க்கலாம். அந்த பர்சன் யார், இப்போ அவங்க கரண்ட்டாக உங்களை பற்றி என்ன நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்துடலாம். ஒரு 5 கார்டு ரீடிங் டக்குன்னு எடுத்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு கிங் ஆஃப் வான்ஸ், அதே மாதிரி 7 ஆஃப் பென்டக்கல், கிங் ஆஃப் பென்டக்கல்ஸ், தி லவர் கார்டை ஃபுல்லாக காட்ட முடியாது. நெக்ஸ்ட் பேஜ் ஆஃப் பென்டக்கல். ஸோ இந்த பர்சனோட எனர்ஜி எந்த மாதிரி இருக்கோ, இந்த பர்சனோட ஏஜ் எந்த மாதிரி இருக்கோ அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது பிட்வீன் டீனேஜ்லேருந்து ஒரு அடல்ட்ரி ஏஜ்க்கு போகிற அந்த பிட்வீன் அந்த ஏஜ்குள்ளே இருக்கும். 16லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு 23, 25க்குள்ளே, 25 கூட இல்லை, 23 அந்த மாதிரி ரேஞ்சஸ் ஆஃப் ஏஜில் தான் கண்டிப்பாக இருப்பாங்க. ஸோ இதில் ஏன் அப்படி சொல்கிறோன்னா இதில் இருக்க எனர்ஜி அப்படி தான் இருக்குது. கிங்குன்னு சொல்லும்பொழுது ஒரு அடல்ட்ரி ஸ்டேஜ், ஒரு மெச்சூர்டான ஒரு பர்சனாக தான் இருப்பாங்க. ஸோ 20, 25க்குள்ளே இருக்கலாம். ஆனால் அதே மாதிரி பேஜ்ன்னு சொல்லும்பொழுது அவங்க டீனேஜராக தான் இருப்பாங்க. ஸோ இந்த பிட்வீன் ஏஜ்குள்ளே தான் இவங்க இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து இப்போது லவ் மூடில் தான் இருக்காங்க. உங்களை பற்றி நினைக்கும் பொழுது அவங்களுக்கு அந்த லவ் தாட்ஸ் தான் வருது. கோபம், இதுக்கு முன்னாடி நடந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆர் இதுக்கு முன்னாடி நடந்த பிரச்சனைகள்லாம் அவங்களுக்கு தோணலை. லவ் எனர்ஜி இருக்குது. பட் அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா, ஃபேமிலி லைஃப்க்கு இது எப்படி செட் ஆகும், ஃபேமிலி லைஃப்க்கு இவங்க பொருந்தி வருவாங்களா, அந்த மாதிரி கொஞ்சம் மெச்சூர்டாக யோசிக்கிறாங்க இந்த பர்சன். ஃபேமிலிக்குள்ளே இவங்க செட் ஆவாங்களா, ஆர் இவங்கள வந்து ஃபேமிலி ஹர்ட் பண்ணுமா அப்படின்னு உங்களையும் நினச்சி தான் அவங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்கு. அந்த பிரச்சனையால தான் இப்போ வந்து நீங்கள் 2 பேரும் சஃபர் ஆகிட்டு இருக்கீங்க. அது வந்து குடும்பத்தில் இருக்க நபர்களாக கூட இருக்கலாம். குடும்பத்தில் இருக்க நபர்களால் கூட இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் நீங்கள் 2 பேரும் பேசாமல் கூட இருக்கலாம். ஸோ இப்போ உங்களை பற்றி நினைக்கிற நபர்கிட்ட உங்களோட எனர்ஜி எப்படி இருக்குதுன்னா, ஒரு லவ் எனர்ஜி இருக்குது அந்த பர்சன் கிட்ட. உங்ககிட்ட பேசணும்னு தான் நினைக்கிறாங்க. ஆனால் அந்த மூமெண்ட் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. அவங்க வந்து ஃப்யூச்சரை பற்றி யோசனை பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து நம்ம ஒரு ஹோப் கொடுத்துட்டோம் அப்படின்னும்போது இதை நம்மளால லாங் லாஸ்டிங்கான இந்த ரிலேஷன்ஷிப்பை கொண்டு போக முடியுமா, நம்ம ஃபேமிலி இப்படி இருக்கே, நம்ம ஃபேமிலிக்கும் இவங்களுக்கும் எந்த மாதிரியான ஒரு கனெக்ட் இருக்கும், நம்ம இவ்வளோ ஹோப் கொடுத்துட்டோமே, இவ்வளோ பேசிட்டோமே அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ளேயே ஒரு கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. இதை பிக் பண்ணலாமா வேண்டாமா இந்த ரிலேஷன்ஷிப்பை அப்படின்ட்டு. இதுக்கான கிளியரன்ஸ் கார்டு எடுத்துடலாம். ஸோ கிளியரன்ஸ் கார்டு எடுக்கும் பொழுது கட்டாயம் அந்த பர்சனோட இப்போ கரண்ட் சிச்சுவேஷன் எனர்ஜி என்னவா இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அழகாக பார்த்தீங்கன்னா குவீன் ஆஃப் பென்டக்கல் வந்திருக்கு. குவீன் ஆஃப் பென்டக்கல்னு எல்லாமே பென்டக்கல்ஸில் தான் வந்திருக்கு. ஸோ பென்டக்கல் சொன்னாலே அவங்க வந்து ஓப்பன் அப் ஆகிறதுக்கே டிலே ஆகும். உங்களுக்கான பர்சனாகவே இருந்தாலும் இப்போ ஓப்பன் அப் ஆகிறதுக்கு டிலே ஆகும். ஏன்னா அவங்களுக்குள்ள நிறைய கன்ஃபியூஷன்ஸ் போயிட்டுருக்கும். முதல்ல முக்கியமாக அவங்க ஃபேமிலியில் இருக்கிறவங்கள பற்றி அவங்க யோசிப்பாங்க. இப்போ நீங்களும் அந்த ஃபேமிலிக்குள்ளே போகும்போது என்ன மாதிரி இருக்கும், ஏற்றுப்பாங்களா, இது லாங் லாஸ்டிங்காக போகுமா அப்படின்ற நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். ஸோ அடுத்ததான் யூனிவர்ஸ் கொடுக்கக்கூடிய கிளியரன்ஸ் கார்டு என்னன்னு டக்குன்னு பார்த்துடலாம். ஸோ அடுத்ததாக யூனிவர்ஸ் கொடுக்கக்கூடிய கார்டு என்னென்னா, கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு தெளிவு வரும். இது வந்து ஒரு மேஜர் கார்டு தான். கட்டாயம் இங்கேலேருந்து இப்போ நீங்கள் வந்து அந்த கன்ஃபியூஷன் ஸ்டேஜில் தான் அந்த பர்சன் இருக்காங்க. எந்த சைன்ஸுமே உங்களுக்கு சிக்னல்ஸுமே பாசிட்டிவாக தரல. பட் லவ் எனர்ஜி 2 பேர்த்திலையும் இருக்குது அப்படின்னீங்கன்னா
கண்டிப்பாக ஒரு 3 monthsக்குள்ளேயே உங்களுடைய லவ் ப்ரப்போசல்ஸ் நடக்கும். லவ் ப்ரப்போசல்ஸ் அவங்க வந்து எது இருந்தாலும் சமாளிச்சுக்கலாம். இந்த பர்சன் கண்டிப்பாக என்னுடைய வாழ்க்கைக்கு வேணும். இப்போ உங்களை யோசனை பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா அவங்க இப்போ, ஏன்னா நம்மளுக்கு இன்னும் ஒரு மேஜர் கார்டுமே லவர் கார்டு தான் வந்திருக்கு. ஸோ இந்த லவர் கார்டுன்னு சொல்லும் பொழுது கண்டிப்பாக அவங்க எனர்ஜியில் உங்களுக்கான ஸ்பேஸ் இருக்குது. உங்களை லவ் பண்ணுறாங்க, பட் அவங்க பலவிதமான கன்ஃபியூஷன்ஸில் இருக்காங்க. ஸோ கிளியரன்ஸ் கார்டு நம்ம யூனிவர்ஸ் கொடுக்கக்கூடிய சைன்ஸ் என்ன வருது, உங்களுக்கான கைடன்ஸ் என்ன வருது அப்படின்னு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். என்ன மாதிரியான சிக்னல் கொடுக்குறாங்க, சைன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்ட்டு 3 கார்டு ரீடிங்கில் டக்குன்னு பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ 1, 2 and 3. ஸோ 3 கார்டு ரீடிங்கில் யூனிவர்ஸ் கொடுத்துட்ருக்க ஸோ பாஸ்ட் லைஃப் ஜேர்னி, இந்த பர்சன் வந்து உண்மையாகவே உங்களோட சோல்மேட்டாக நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா இப்போவும் அவங்க கூட உங்களுக்கு ஒரு ஜேர்னி இருக்குது. ஸோ பியாண்ட் பவுண்ட்ரிஸை தாண்டியான ஒரு உறவு உங்கள் 2 பேருக்குமே இருக்குது. இந்த கார்ட்ஸ் பார்த்தாலே தெரியும், இந்த யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கான இந்த லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்கான போர்ட்டல் ஓப்பன் பண்ணி தான் வச்சுருக்காங்க. இந்த உறவுன்றது பாஸ்ட் லைஃப்பில் இருந்து வந்த உறவு, ஒரு ட்வின் ஃப்ளேம் மாதிரி. ஸோ அதில் 2 பேருமே கண்டிப்பாக கனெக்டடாக இருப்பீங்க. தேங்க்யூ. அடுத்ததா இந்த ரெட் கலர் டெடி யார் யாரெல்லாம் நினச்சிங்களோ உங்களுக்கான ரீடிங் என்ன வருதுன்னு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த ரெட் கலர் டெடி எவ்வளோ அழகாக இருக்கோ அதே மாதிரி உங்களுக்கான ரீடிங்கில் வரக்கூடிய மெசேஜஸும் அழகாக இருக்கட்டும். ஸோ நம்பர் 2 நினச்சவங்களுக்கு, அதாவது நம்பர் ரெட் கலர் டெடி நினச்சவங்களுக்கான ரீடிங் என்ன வருது, என்ன மாதிரியான யூனிவர்ஸ் கொடுக்கக்கூடிய சிக்னல்ஸ் வருது. ஓகே, 2 கார்ட்ஸ் யூனிவர்ஸே கொடுத்துட்டாங்க. ஸோ அகெயின் என்ன மாதிரியான கார்ட்ஸ், ஒரு 5 கார்டு ரீடிங் நம்ம டக்குன்னு எடுத்துடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்திருக்க கார்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 பேருமே வந்து ஒரு ரொம்ப செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு லைஃப்பில் இருந்திருக்கீங்க. உங்களோட ஃப்ரெண்டுன்னு சொன்னாலே அவங்களா தான் இருந்திருக்காங்க. அந்த பர்சனை நீங்கள் ரொம்ப பிலீவ் பண்ணியிருக்கீங்க. அந்த பர்சனோட எனர்ஜி எப்படி இருக்கும்னா, அந்த பர்சனோட ஏஜ் என்ன மாதிரி இருக்கும்னா உங்களுடைய ஏஜோட தான் இருக்கும். உங்களோட ஏஜோட ஒரு 3 months வந்து எல்டராக இருப்பாங்க ஆர் யங்கராக இருப்பாங்க. இது 2 தான். இதுக்கு மேலெல்லாம் பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் வந்துடாது. பிட்வீன் 3 months கூட 1 yearக்குள்ளே தான் உங்களுக்குள்ள டிஃப்ரென்ஸ் இருக்கும், ஏஜ் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் 2 பேரும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பான ஒரு பாண்டில் இருந்திருக்கீங்க. அவங்கக்கிட்ட நீங்கள் எல்லாத்தையுமே டிஸ்கஸ் பண்ணியிருக்கீங்க, சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய நெகட்டிவ் சைட்ஸ், பாசிட்டிவ் சைட்ஸ் எல்லாமே சொல்லியிருக்கீங்க. ஆனால் அந்த பர்சன் தான் உங்களை ஏமாற்றிருக்காங்க. உங்களை வந்து பண ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஏமாத்திருக்காங்க. உங்ககிட்ட இருந்து பொருளுமே வாங்கியிருக்காங்க. உங்ககிட்ட இருந்து உங்களுடைய டைம், இமோஷன்ஸையும் வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த பர்சன்லாம் பார்க்கும்பொழுது நீங்கள் வந்து ரொம்ப ஹாப்பியான மூமெண்ட்ஸ் அவங்க தான் உங்களுக்கும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அந்த பர்சன் தான் உங்களை பிட்ரேலும் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜட்ஜ்மெண்ட் கார்டு நம்மளுக்கு வந்திருக்கு. அதே மாதிரி தி எம்பரர் கார்டு வந்திருக்கு, எம்பரர்ஸ் கார்டு வந்திருக்கு. 2மே என்ன சொல்லுதுன்னா, இந்த பர்சன் உங்களை பர்டிகுலராக ஏமாத்தினாங்க இல்லையா, இந்த பர்சன் வந்து கட்டாயம் உங்களை ஏமாத்தினதுக்கான வழியை அனுப்பி வைப்பாங்க. இப்போ ஒரு பர்சன் அவங்க கூட இருக்காங்க, இவங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, அந்த பொண்ணோ பையனோ இந்த பர்சனுக்கு வந்து ஃபுல்ஃபில்டான ஒரு லைஃப்பை கொடுப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஆரா எனர்ஜி இருக்குது, நீங்களும் அதை பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க. அந்த இன்சைட் உங்களுக்கும் தெரியுது. பட் யூனிவர்ஸ் கொடுக்கக்கூடிய சிக்னலை பாருங்க. கட்டாயம் நீங்கள் எந்த வழியை அனுபவிச்சிங்களோ, நீங்கள் என்ன துன்பத்தை அனுபவிச்சிங்களோ அதை அவங்க கட்டாயம் அனுபவிப்பாங்க. ஸோ அதே மாதிரி கிளியரன்ஸ் கார்டு என்ன ரேஞ்சில் வருதுன்னு நம்ம பார்க்கலாம், என்ன மாதிரியான கார்டு வருது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ கிளியரன்ஸ் கார்டாக வரக்கூடிய எனர்ஜி உங்களுக்கு ஒரு பதிலை சொல்லுதா, இப்போ இருக்க கரண்ட் சிச்சுவேஷனில் இப்போ இந்த பர்சன் உங்களை நினச்சிட்டு தான் இருக்காங்க. பட் இப்போ அந்த பர்சன் வந்து பர்டிகுலராக இருக்காங்க இல்லையா, அந்த பர்சன் வந்து கட்டாயம் அவங்க வந்து ஒரு நினச்சி போயிருப்பாங்க ரிலேஷன்ஷிப்பில். இது ரொம்ப பிடிச்ச ரிலேஷன்ஷிப்பு, எனக்கு வந்து இதுதான் வந்து சோல்மேட்டு அப்படின்னு நினச்சி போயிருப்பாங்கல்ல. அந்த ரிலேஷன்ஷிப்பில் அவங்களுக்கு வருத்தம் தான் மிஞ்ச போகுது. ஏன்னா இப்போ இருக்க ரிலேஷன்ஷிப் வந்து உண்மையான அன்பாலையும் அவங்களுக்கு வரல. ஒருத்தவங்க கூட
தேர்ட் பார்ட்டி இன்வால்மெண்ட் கண்டிப்பாக இருக்குது. அது அவங்க கூட வந்து ஒரு உண்மையான அன்பால் வந்து ரிலேஷன்ஷிப் கிடையாது, ஒரு லஸ்டால் வந்து ரிலேஷன்ஷிப். அது நீடிக்க போகிறது கிடையாது. அவங்களுக்கான வழிகள் நீங்கள் எந்த அளவு வந்து நீங்கள் ஒரு கிளாரிட்டி இல்லாத ஒரு சுச்சுவேஷனில் இருக்கீங்களோ அதெல்லாம் மாறி உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு நல்ல புதிய பிகினிங் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ நீங்கள் இதை அப்படியே டேப் பண்ணிக்கோங்க. இனிமேலும் அந்த உறவை நினச்சியோ அந்த பர்சனை நினச்சியோ நீங்கள் வருத்தப்படாதீங்க. அவங்களுக்கு தோணும், இந்த வழியெலாம் வந்து அப்புறமா தோணும் உங்கள் கூடயே வந்து பேசலாம் அப்படின்ட்டு. பட் அவங்க உங்ககிட்ட இருந்து ஏமாத்தினது இமோஷன்ஸ் மட்டும் கிடையாது, பொருள் ரீதியாகவும் உங்களை ஏமாத்திருக்காங்க. ஸோ திரும்பி வந்தாலும் அதை நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ யூனிவர்ஸ் கொடுக்கக்கூடிய கிளியரன்ஸ் கார்டு என்னவா இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். யூனிவர்ஸ் கொடுக்கக்கூடிய கிளியரன்ஸ் கார்டாக நம்மளுக்கு வந்திருக்கிறது ஸோ அழகான கார்ட்ஸ் மூலியமாக கிளியரன்ஸ் கார்டு கொடுத்துருக்காங்க யூனிவர்ஸ். இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ இன் ஸ்டில்னஸ், நீங்கள் இன்னுமே அதே ஸ்டில்னஸ்லேயே இருக்கீங்க, அந்த ஒரு ஷாக்லேருந்து இன்னும் ரிலீஃப் ஆகலை. ஸோ எம்ப்ரேஸ் தி சேஞ்ச். இப்போ இருக்க கரண்ட் சுச்சுவேஷனை நீங்கள் எம்ப்ரேஸ் பண்ணுங்கள், அந்த சேஞ்சை ஏற்றுக்கோங்க. உங்களுக்கு உங்கள் கூட இருந்து சின்ன வயசுலேருந்து பழகினவங்க தான், உங்கள் கூடயே இருந்தவங்க தான், உங்களுக்கு நல்லது கெட்டது எல்லாமே ஷேர் பண்ணவங்க தான். ஆனால் என்ன பண்ணுறது, அவங்களுக்கு வந்து நல்ல புத்தி இல்லையே. உங்கள் பணத்துக்காகவும் உங்கள் கூட இருக்க அந்த டைம்காகவும் மட்டும்தான் அவங்க உங்கள் கூட இருந்திருக்காங்க. வேற ஒரு பர்சன் வந்த உடனே உங்களை விட்டுட்டு போயிருக்காங்க. அங்கேயும் அவங்களுக்கு வந்து நிம்மதி கிடைக்க போகிறது கிடையாது. நம்ம ஃப்யூச்சரில் பார்த்துக்கலாம். பட் இப்போ நீங்கள் உங்களுக்கு தேவைப்படுறது இன்னர் கைடன்ஸ் மட்டும்தான். உங்களை நீங்கள் நல்லபடியாக வச்சுக்கோங்க, உங்கள் எனர்ஜிஸை கரெக்டாக ப்ரிசர்வ் பண்ணிக்கோங்க. வேண்டாத சீட் பண்ணிட்டு போன ஆளுக்காக உங்கள் எனர்ஜியை நீங்கள் ஷஃபிள் பண்ணிக்காதீங்க, வீணாக்கிக்காதீங்க. எல்லோருக்கும் நல்லதே நடக்கட்டும். தேங்க்யூ ஸோ மச்.